சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தாவேக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கான உணவு தயாரிப்பு மற்றும் இறுதிக்கட்ட பணிகளை பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா ஆகியோர் ஆய்வு செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது இன்று மாலை ராயப்பேட்டை YMCA அரங்கில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தான் விஜய் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த இறுதிக்கட்ட பணிகளை கட்சியின் பொதுச் செயலாளரும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனாவும் பார்வையிட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை யாருக்கும் நாற்காலி மேஜை போடப்படாது, அனைவரும் தரையில் அமர்ந்துதான் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றனர். விஜயும் தரையில் அமர்ந்துதான் தொழுகை செய்ய இருக்கிறார். அதற்காக அந்த தரையில் அமர்ந்து தொழுகை செய்யக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை இறுதிக்கட்ட பணிகளை மேட் உள்ளிட்டவை அமைக்கக்கூடிய பணிகளை தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அந்த 2000 நபர்களுக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணி தயார் செய்யப்படுகிறது. 2000 நபர்களுக்கும் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 உள்ளிட்ட இரவு உணவு தயார் செய்யப்படக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த இரவு உணவானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளையும் அந்த பிரியாணி செய்யப்படக்கூடிய இடங்களையும் தற்பொழுது அவர்கள் ஆய்வு செய்தனர். மேலும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாலை 6 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தரக்கூடிய நிலையில் அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, பேரிகேடுகள் எங்கெங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது, உள்ள அரங்குக்குள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, மேலும் 50க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். அந்த பவுன்சர்கள் எங்கெங்கெல்லாம் நிற்க வைக்கப்படுகிறார்கள், எந்தெந்த பாதுகாப்பு பணி, விஜய்க்கான முழு பாதுகாப்பை தற்பொழுது அவர்கள் மேற்பார்வையிட்டு வருகின்றனர். மாலை சரியாக 6:24 மணி அளவிற்கு இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு மக்ரிப் தொழுகை நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய இந்த 2000 நபர்களுக்கும் இரவு உணவாக மட்டன் பிரியாணி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டு வருகிறார்.